Hello students. இன்னைக்கு நாம என்ன படிக்க போறோம் அப்படினா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சரியா ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட முக்கியமான ஒரு அச்சாணி அப்படினு சொல்லலாம் அந்த நாட்டை பத்தி அந்த நாட்டோட அரசாங்கம் எப்படி இருக்குது நிர்வாகம் எப்படி இருக்கு எந்த மாதிரி கட்டுக்கோப்பாட இருக்கு இதெல்லாம் சொல்றது தான் என்னது அரசியலமைப்பு சட்டம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு சட்டம் அப்படினு சொல்லுவோம் சரியா இதுல 25 பார்ட்ஸ் 25 பார்ட்ஸ் இருக்குது 12 ஷெட்யூல் 12 அதாவது அட்டவணைகள் அப்படினு சொல்லுவோம் இல்லையா 25 பிரிவுகள் 12 அட்டவணை 104 அமெண்ட்மெண்ட்னா என்னது திருத்தங்கள் அப்புறம் என்னது 70 ஆர்டிகிள்ஸ் உட்பிரிவுகள் அப்புறம் 1,45,000 சொற்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு அப்படினு சொல்லுவாங்க இத பத்தி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்னது ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்படினு சொல்லுவாங்க அதாவது நெகிழா தன்மையும் நெகிழ்ச்சி தன்மையும் கொண்டது நம்ம ஒரு இறை ஆண்மை மிக்கது அப்படினு ரொம்ப பெருமையா நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை என்னது சொல்லுவோம் இது நிறைய நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை என்னது ஃபாலோ பண்ணி சொல்லப்போனா காப்பி அடிச்சு அப்படின்னு சொல்லலாம் சரியா சோ அந்த மாதிரி தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருப்பாங்க சோ நம்முடைய பாடப்புத்தகத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொண்ணா நமக்கு என்ன செய்வோம் பார்ப்போம் The Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. அதாவது ஒரு நாட்டோட நிர்வாகம் அப்படிங்கிறது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படை சட்டம் தான் என்னது அரசியலமைப்பு சட்டம் It is the vehicle of a nation's progress. அதாவது ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு இதுதான் ஒரு அச்சாணியா இருக்கு. More particularly, it is concerned with institutional fabric and the framework of the distribution of powers between the union and the states. அதாவது நம்ம குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அரசுடைய நிறுவன கட்டமைப்பு பல்வேறு துறைகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளோட அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் கட்டமைப்போட சேர்த்து தான் என்னது இந்த அரசியலமைப்பு சம்பந்தப்பட்டுள்ளது The concept of constitution was first originated in USA. இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கொள்கை முதலா எந்த நாட்டுல உருவாச்சு அப்படின்னா USA அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா The need for constitution. All democratic countries have a constitution that governs them. எல்லா மக்களாட்சி நாடுகளும் அவங்களா ஆள்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டுள்ளன A constitution puts down certain principles that form the basis of any kind of a state that we as citizens desire to live in. ஒரு நாட்டுடைய மக்கள் வாழ விரும்புகிற வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்குது A constitution tells us the fundamental nature of our society. அதாவது நம்முடைய சமூகத்தோடைய அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்குது A country is usually made up of different communities of people who have different beliefs. அதாவது ஒரு நாடு அப்படிங்கிறது பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டுள்ள பல இன மக்களை கொண்டிருக்கும் It will helpful in fulfilling the beliefs of different segments of citizens. அதாவது அந்த மாதிரியான மக்களுடைய நம்பிக்கைகளை நிறைவு செய்ய உதவக்கூடிய வகையில் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் The Constitution of India was framed by a Constituent Assembly set up under the Cabinet Mission Plan 1946. அதாவது
1946 வருஷம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. It consists of 389 members representing provinces 292, states 93, the chief commissioners provinces 3 and Baluchistan 1. அதாவது இதில் மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவங்களில் ஒவ்வொரு மாகாணங்கள் ப்ராவின்சஸோடைய பிரதிநிதிகளாக 292 பேரும், ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் உடைய பிரதிநிதிகளாக 93 பேரும், சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சியராக அதாவது மாகாணம் முதன்மை ஆணையர்கள் அவங்க சார்பில் 3 பேரும், அப்புறம் பலூசிஸ்தான் சார்பில் ஒரு நிர்வாகியும் இருந்தாங்க. The Assembly held its first meeting on December 9, 1946. அதாவது இந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடந்துச்சு. Dr. Sachidananda Sinha, the oldest member, was elected as the temporary president of the assembly. அதாவது மூத்த உறுப்பினரான சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக பிரசிடெண்டா என்ன செஞ்சாங்க, தேர்ந்து எடுத்தாங்க. While the work was in progress, Dr. Sachidananda Sinha died. இந்த வேலை நம்முடைய அரசியலமைப்பை உருவாக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும்போதே டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்துடுறாரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் was elected as the president of the assembly. ஸோ இப்போ இந்த கூட்டத்தொடருடைய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாதை தேர்ந்தெடுக்கிறாங்க. Similarly, both H.C. Mukherjee and V.T. Krishnamachari were elected as the president of the assembly. அதாவது H.C. முகர்ஜி, V.T. கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேரையும் வைஸ் பிரசிடெண்டா துணை தலைவராக என்ன செய்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. The assembly meet for 11 sessions along with 166 days of meetings. அதாவது இந்த மீட்டிங் எத்தனை தடவை 11 அமர்வுகளாக 166 நாட்கள் என்ன செஞ்சது, நடந்துச்சு. During the discussion, 2473 amendments were presented. Some of them were accepted. ஸோ இந்த கூட்டத்தொடரில் இந்த விவாதங்களின் போது எதை ஏற்றுக்கலாம் செய்யலாம் அப்படிங்கிறப்ப 2473 திருத்தங்கள் என்ன செய்யப்பட்டது, முன்வைக்கப்பட்டது. அதில் ஒரு சிலதை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. The assembly worked through various committees and the draft of the constitution was prepared by the drafting committee under the chairmanship of Dr. B.R. Ambedkar. அதாவது இந்த அரசியல் நிர்ணய சபை பல குழுக்களின் மூலம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டு அந்த குழுவோடைய தலைவராக யாரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டாக்டர் B.R. அம்பேத்கரை என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. He is recognized as the father of the Constitution of India. இவரை டாக்டர் B.R. அம்பேத்கரை தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி நாம் அங்கீகரிச்சிருக்கோம். After the draft had been discussed by the people, the press, provincial assemblies and others, the constitution was finally adopted on November 26, 1949, contained a preamble, 22 parts, 395 articles and 8 schedules. அதாவது டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது சட்ட வரைவு குழு அவங்க இந்த ஒர்க்கை முடித்து சப்மிட் பண்ணினதுக்கப்புறம் இதை என்ன செய்கிறாங்க, மக்கள், பொதுமக்கள், பத்திரிகைகள், அப்புறம் ப்ரொவின்சியல் அசம்பிளிஸ்னால் எனது மாகாண சட்டமன்றங்கள், அப்புறம் வேறையும் நிறைய பேர் பலரால் என்ன செய்யப்படுறதாங்க, இதை விவாதிக்கிறாங்க, இதை பற்றியெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பண்ணி கடைசியில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் 1949 வருஷம் நவம்பர் 26ஆம் தேதி என்ன செய்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா,
ப்ரீஎம்பிள்னா என்னது, முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 22 பார்ட்ஸு, 22 பாகங்கள். அப்புறம் என்னது, 395 சட்ட பிரிவுகள். அப்புறம் 8 ஷெட்யூல்ஸ்னால் அட்டவணை 8 அட்டவணை இதெல்லாம் இருக்குது. த டிராஃப்டட் கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 26 ஜனவரி 1950. ஸோ இப்படி வரையறுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் 1950 வருஷம் ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. திஸ் டே இஸ் நோன் அஸ் த ரிபப்ளிக் டே. இந்த நாளை தான் நாம் என்ன செய்கிறோம், குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இட் இஸ் பீயிங் அப்சர்வ்ட் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் நாம் என்ன செய்கிறோம், இதை குடியரசு தினமாக என்ன செய்கிறோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். Prem Behari Narain Raizada was the calligrapher of the Indian Constitution. அதாவது நம்முடைய இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தை கேலிகிராஃபர்னா கையால் எழுதுறவங்க. ஸோ கைப்பட எழுதினவர் பிரேம் பெகாரி நரைன் ரேசதா. த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை ஹிம் இன் த ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைல். அதாவது ஒரிஜினல் அரசியலமைப்பு சட்டம் அவருடைய கைப்பட இட்டாலிக் ஸ்டைல்னா ஒரு சைடு சாச்சு எழுதப்பட்டிருக்கும். Salient features of Indian Constitution. It is the lengthiest of all the written constitutions of the world. உலகத்தில் உள்ள எழுதப்பட்ட எல்லா அரசியலமைப்புகளை விட இது ரொம்ப நீளமானது. It has borrowed most of its provisions from the constitutions of various countries. இதன் பெரும்பாலான கருத்துகள் வெவ்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை. இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். அதாவது ரிஜிட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா நெகிழாத்தன்மை, அப்படி வெறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஃப்ளெக்சிபிள்னா என்னது, வளைஞ்சு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்டு பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். அதாவது நெகிழாத்தன்மை உடையதாகவும் நெகிழும் தன்மை உடையதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. It establishes a federal system of government. Federal system அப்படின்னா கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எனது ஒரு கூட்டாட்சி முறையான அரசியலமைப்பை எனது கொண்டுள்ளது. It establishes the parliamentary system not only at the center but also in the states. அதாவது சென்டரில் மட்டும் இல்லை, மத்தியில் மட்டும் இல்லை, எனது மாநிலங்கள்லையும் இது நாடாளுமன்ற முறையை கொண்டுள்ளது. இட் மேக்ஸ் இந்தியா அஸ் அ செக்யூலர் ஸ்டேட். செக்யூலர் அப்படின்னா மதசார்பற்ற. அதாவது இது இந்தியாவை ஒரு மதசார்பற்ற நாடாக ஆக்குகிறது. இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஜுடிஷியரினா நீதித்துறை. அப்போ இது எனது இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு நீதித்துறையை கொடுத்திருக்கு. இட் இன்ட்ரடியூசஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சி அண்ட் அக்கார்ட்ஸ் த right to vote to all citizens above 18 years of age without any discrimination. அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ்னா என்னன்னா உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை. சரியா, அதை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அறிமுகப்படுத்தி 18 வயசு நிரம்பின எல்லா குடிமக்களும் எனது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமையை வழங்குகிறது. இட் ப்ரொவைட்ஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதாவது ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இட் மேக்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்ட மக்கள், அப்புறம் பழங்குடியினர், இவங்களுக்கு சிறப்பு விதிகள் மூலம் சலுகைகள் வழங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லா வழிவகைகளும் என்ன செய்யப்பட்டு இருக்கு. Preamble. The term preamble refers to the introduction or preface to the constitution. அதாவது preamble அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய அரசியல் அமைப்புக்கு முன்னுரை இல்லைன்னா அறிமுகம் அப்படிங்கிறத
குறிக்குது. It consists of the ideas, objectives and basic principles of the constitution. இது நம்முடைய அரசியல் அமைப்புடைய அடிப்படை கொள்கைகள். ஐடியாஸ் அப்படின்னா லட்சியங்கள், அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ்னா நோக்கங்கள், பேசிக் பிரின்சிபிள்ஸ்னா எனது அடிப்படை கொள்கைகள். இதையெல்லாம் என்ன செஞ்சது, உள்ளடக்கினது. It contains the summary or essence of the constitution. அதாவது இது நம்முடைய அரசியல் அமைப்புடைய ஒரு சுருக்கம், சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். It has great value and has been described as the key to the constitution. அதாவது இது மிகவும் மதிப்பு மிக்கது, நம்முடைய அரசியல் அமைப்புடைய திறவுகோல் அப்படின்னு கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். The preamble to the Indian Constitution is based on the objective resolution drafted by Jawaharlal Nehru, which was adopted by the Constituent Assembly on January 22, 1947. அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய குறிக்கோள் தீர்மானம், சரியா, இது 1947 வருஷம் ஜனவரி 2ஆம் நாள் நம்முடைய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜவஹர்லால் நேருவோடைய இந்த குறிக்கோள் தீர்மானத்தோடைய அடிப்படையில் தான் இந்திய அரசியல் அமைப்புடைய முகவுரை, இந்த பிரியம்பிள் என்ன செஞ்சிருக்கு, அமைந்துள்ளது. It has been amended once by the 42nd Constitutional Amendment Act of 1976, which added 3 new words: socialist, secular and integrity. அதாவது 1976 வருஷம் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இதை திருத்தி இதில் என்ன செய்கிறாங்கன்னா 3 புதிய வார்த்தைகளை சேர்க்குறாங்க. என்னென்ன அப்படின்னு சொன்னால் என்னது, அதாவது சோசியலிஸ்ட், செக்யூலார் அண்ட் இன்டெகிரிட்டி. சோசியலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்னது, சமதர்மம். செக்யூலார் அப்படின்னா சமய சார்பின்மை. இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒருமைப்பாடு. The preamble begins with the phrase "We the people of India." அதாவது இந்த நம்முடைய முகவுரை "We the people of India", இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வார்த்தையோட தொடங்குது. This clearly implies that the Constitution derives its authority from the people of India. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டமானது மக்களாகிய நம்மிடமிருந்து அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. Thus we can say that the people of India are the source of our constitution. அதிலிருந்து நம்ம மக்கள் தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஆதாரமாக இருக்கிறோன்னு சொல்லலாம். The preamble of our constitution states that India is a sovereign, socialist, secular, democratic republic. அதாவது நம்முடைய அரசியலமைப்புடைய முகவுரை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு அப்படின்னு சொல்லுது. அதாவது சோவரேன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இறையாண்மை மிக்க. இட்ஸ் எய்ம் இஸ் டு செக்யூர் டு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அதாவது இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய மக்கள் எல்லாருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என எல்லாத்துலேயுமே பாதுகாப்பு கொடுக்கறது தான். த கான்ஸ்டிடியூஷன் guarantees liberty of thought, expression, belief, faith and worship to all. ஸோ நம்முடைய இந்திய மக்கள் எல்லாருக்கும் சுதந்திரமாக சிந்திக்கிறது, உணர்வுகளை வெளிப்படுத்துறது, நம்பிக்கை, சமய வழிபாடு, இவை எல்லாத்துலேயுமே சுதந்திரமாக செயல்பட இந்திய அரசியல் அமைப்பு உத்தரவாதம் கொடுக்குது. இட் கிவ்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல். தகுதி, வாய்ப்பு, இது எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் என்ன செய்யுது, சமத்துவத்தை அளிக்குது. It wants to promote fraternity among all Indians. Fraternityனா சகோதரத்துவம். இந்தியர்களிடையே இது சகோதரத்துவத்தை வளர்க்கிறதுக்காக உதவுது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம்.
Liberty, equality and fraternity were the important slogans during the French Revolution in 1789. அதாவது 1789வது வருஷம் நடந்த பிரெஞ்சு புரட்சியில் முக்கியமான கோஷங்களாக இருந்த 3 வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். They are given importance in the preamble of our constitution. ஸோ இந்த வார்த்தைகளுக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தோட முகவுரையிலையும் என்னது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு.